டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ வந்து நீங்கள் உங்களோட கரியரை இன்ஜினியரிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், உங்களோட டாப் காலேஜஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன கோர்சஸ் செலக்ட் பண்ணுறது, அது எப்படி செலக்ட் பண்ணுறது, அதுக்கான கிளியர் டீட்டெயில்ஸ் வந்து எங்கே கிடைக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் இன்ஜினியரிங் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் வெரிஃபிகேஷன் வந்து போகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ரேண்டமாக ஒரு அலாட்மெண்ட் நம்பர் வரும். அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடக்கும். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட் tneaonline.org. ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் பிடெக் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு பிடிஎஃபாக அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து அதில் கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த பேஜுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்கும். ஸோ இதுக்கான ஃபீஸஸ் வந்து இதுக்கான ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓசி எம்பிசி அதர் கம்யூனிட்டிஸ்க்குலாம் வந்து 500 பே பண்ணோம். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 250 சார்ஜ். ஸோ குயிக் லிங்க்கில் போய் நம்ம TNEAORGயில் போகும்போது பார்க்கும்போது முக்கியமாக வந்து ரிக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்டு, இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர், டிஎன்இஏ ஷெட்யூலு ப்ளஸ் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா உங்களோட 10th 12th ஆதார் கார்டு நம்பரு ப்ளஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதுவே நம்ம வந்து ஸ்பெஷல் கோட்டா எதுனா போகிறோம், ரிசர்வேஷனில் போகிறோன்னா ஸோ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ரிசர்வேஷன் கோட்டா இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி எல்லாமே வேணும். நெக்ஸ்ட் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ், லாஸ்ட்டு 3 இயர்ஸோட கட் ஆஃப் மார்க்கை வந்து நீங்கள் ரெஃபரல் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஸோ இந்த 3 ரவுண்ட்லேயே என்னென்ன கட் ஆஃப் மார்க் இருந்ததுன்றதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 200 இருந்துச்சு, எண்டு வந்து 179 ரவுண்ட் 1ல் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து முடிஞ்சிருக்கு. அது என்னென்ன கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சாய்ஸஸ் போடுறீங்க. அதில் வந்து 10th சாய்ஸஸ் வந்து நீங்கள் வந்து மோர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் வந்து கொடுத்துட்டு நீங்கள் காலேஜில் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போய் பே பண்ணிடலாம். பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் எனக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண அப்வர்ட் போகலாம். இல்லை அப்படின்னா அப்வர்ட் டு நெக்ஸ்ட் ரவுண்டு போகலாம். இல்லை எனக்கு இதில் போட்டிருக்க காலேஜ் எதுவுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டிக்ளைன் அப்வர்டு போகலாம். அப்படி எதுவுமே பிடிக்கலன்னா டிக்ளைன் அண்ட் கோயிட் கொடுத்துட்டு வெளில வரலாம். கடைசியாக நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து காலேஜஸ் வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், கான்ஸ்டியூஷனல் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் இப்படி தான் சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ வந்து மொத்தம் வந்து கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 113 கோர்சஸ் வந்து ஆஃபர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 2 lakhs வேக்கன்சிக்கு மேலே இருக்கும்னு இருக்காங்க. இங்கே வந்து டாப் லிஸ்ட் காலேஜஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் அக்கார்டிங் டு வந்து 2022 NIRF ரேங்க் படி. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து அஃபிலேட்டட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். ஸோ இதில் வந்து உங்களோட கோர்சஸை வந்து நீங்கள் நேரோ பண்ணி செலக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கான ஃப்யூச்சர் ஸ்கோப் வந்து நிறைய இருக்கும். எனக்கு அசோக் சார் சொல்லிக் கொடுத்த முக்கியமான வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஸோ உங்களோட லாஸ்ட்டு வந்து காலேஜஸ் வந்து எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்கு, ஸோ அந்த காலேஜஸோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன குவாலிஃபிகேஷன்ஸு, லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, சப்ஜெக்ட் கோட் என்ன ஒரு கோர்சஸ்க்கோ ப்ளஸ் காலேஜ் கோட் என்ன. ஸோ இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே நேமில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லலாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போயே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. நெக்ஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் என்னென்ன யூஜி கோர்சஸ் இருக்குது, பிஜி கோர்சஸ் இருக்குது, ஏசிடி கேம்பஸில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு கவுன்சிலிங் போகிறது தான் நல்லது. பிளாங்காக போனீங்கன்னா உங்களால் வந்து கோர்சஸ் ஆப்ஷன் வந்து ஃபில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ வந்து 60 சாய்ஸஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு டாப் வந்து 10 மட்டும் நல்லா கொடுத்துட்டு அடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நான் எப்படி கோர்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படி கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நிறைய நல்லா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் இன்ஜினியரிங், எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கோர்சஸ் வந்து போகலாம். இல்லை எனக்கு ஃபிசிக்ஸ்
நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து செராமிக் இன்ஜினியரிங், தெர்மோடைனமிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஹை எனர்ஜி அந்த மாதிரி எல்லாம் போகலாம். இல்லை எனக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோ இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் போகலாம். அதே வந்து பயாலஜி எனக்கு சூப்பராக வரும் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ப்ளஸ் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோ சிஸ்டம் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து இன்றைக்கி டாப் வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படிக்கிற கோர்சஸை வந்து நீங்கள் நேரோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் பெஸ்ட்டு கோர்ஸை வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.